ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஒரு முறை ராமானுஜர் நவத்திருப்பதிகள் யாத்திரை சென்றார். அப்பொழுது திருப்புளிங்குடிக்கு வந்து காய்ச்சின வேந்தன், அதாவது பூமி பாலகர் என்ற திருநாமம் பெருமாளுக்கு அவரை வணங்கினார். அடுத்தது அவர் ஆழ்வார் திருநகரி செல்ல நினைத்தார். அதாவது இன்றைய ஆழ்வார் திருநகரி, முன்பு திவ்ய தேசத்தின் நாமம் திருக்குருகூர். அங்கு செல்ல வழியை கேட்பதற்காக சுற்றுமுற்றும் யாரேனும் இருக்கின்றனரா என்று ராமானுஜர் பார்க்கின்றார். அங்கே கோவில் அர்ச்சகரின் பெண் ஒரு சிறுமி நெல்மணிகளை காய வைத்து கொண்டிருந்தாள். எம்பெருமானார் அவளிடம் சென்று ஆழ்வார் திருநகரி செல்ல வழி கேட்கின்றார். சிறுமி எம்பெருமானரை பார்க்கின்றாள். அவர் வயதில் பெரியவராகவும் கையில் திரிதண்டம் ஏந்தி கொண்டும் காவி உடை உடுத்தி கொண்டிருந்தும் நன்கு படித்த ஞானி போல் இருந்ததையும் பார்க்கின்றாள் அந்த பெண். அந்த சிறுமி உடனே எம்பெருமானாரிடம் சிறுவர்களுக்கே உரிய அந்த குறும்புத்தனுடன் விளையாட்டாக, முக்கோலேந்தி திவராடை அணிந்த மூதறிவாளா கூவுதல் வருதல் செய்திடாய் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரத்தாலேயே பதிலளிக்கின்றார். அதாவது ஆழ்வார் திருநகரி அல்லது திருக்குருகூர் அவர்கள் அங்கே இருந்த, அதாவது திருப்புளிங்குடி கோவிலிலிருந்து கூப்பிடு தூரத்திலேயே உள்ளது அல்லது அருகில் உள்ளது என்ற பொருளில் அந்த சிறுமி பதிலளித்தார். முதல்ல எந்த திருவாய்மொழி பாசுரம் என்பதை பார்க்கலாம். திருவாய்மொழியிலே 2 பாசுரங்கள். திருவாய்மொழி பதிகம் 9:2 பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் என்று தொடங்குகின்ற பதிகம். அந்த பதிகத்திலே முதலில் 10வது பாசுரம். கொடுவினைப் படைகள் வல்லையாய் அமரர் கிடர்கெட அசுரர்கட்கிடர் செய் கடுவினை நஞ்சே என்னுடைய முதே கலிவயல் திருப்புளிங்குடியாய் வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. இந்த க்ஷேத்திரத்தில் காசினிவேந்தர் அல்லது பூமி பாலகர் சயன கோலத்தில் இருக்கின்றார். மிகவும் அழகான பெருமாள். அவருடைய திருவடிகளின் அருகே ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்கின்றனர். இருவரும் எம்பெருமானுடைய மெல்லிய திருவடிகளை பிடித்து அதை இன்றைக்கு மசாஜ் செய்வது போல் பிடித்து விட்டு கொண்டிருக்கின்ற கைங்கரியம் செய்யும் நிலையில் பார்க்கலாம். அவருடைய அழகான கோலத்தை கண்டு மயங்கிய சுவாமி நம்மாழ்வார் தானும் ஸ்ரீதேவி பூதேவி போன்று எம்பெருமான் திருவடிகளை பிடித்துவிடும் கைங்கரியம் பண்ணினால் என்ன என்று தோன்றுகின்றது. உடனே அவர் எம்பெருமானிடம், அடியேனும் உன்னுடைய பிராட்டிகளைப் போன்று ஒருவள்தானே, அடியேனுக்கும் இவர்களைப் போன்றே உன் திருவடிகளை பிடித்துவிடும் கைங்கரியம் செய்ய வேண்டிய ஆசை இருக்கின்றது என்று பெருமாளை கேட்கின்றார். உடனே நம்மாழ்வாருக்கு தோன்றுகின்றது, இந்த ஆசை எப்படி நிறைவேறும்? ஆழ்வாரோ பூவுலகில் இருக்கின்றார், பெருமாளோ பரமபதத்தில் அல்லது பார்க்கடலில் என்றும் வைத்துக்கொள்ளலாம், பார்க்கடலில் இருக்கின்றார். இப்போ 2இல் ஒன்று நடக்க வேண்டும். அதாவது பெருமாள் ஆழ்வாரை கூவி, அதாவது ஆழ்வாரே நீர் பரமபதத்திற்கு அல்லது பார்க்கடலுக்கு வாரும் என்று கூவி அழைத்து ஆழ்வாரை தன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொள்ள வேண்டும். அது முடியாவிடில் அடியேன், அதாவது நம்ம ஆழ்வார் கைங்கரியம் பண்ணும்படி பெருமாள் பூலோகத்திற்கு வர வேண்டும். இந்த 2இல் ஒன்று நீ செய்ய வேண்டும் என்று அந்த பொருளில் ஆழ்வார் இந்த பதிகத்தை கூவுதல் வருதல் செய்யாயே என்று பிரார்த்தித்து கொண்டு முடிக்கின்றார். இதற்கு அடுத்த பாசுரம் பலஸ்ருதி பாசுரம், அதாவது 11வது பாசுரம். இந்த பாசுரம் திருவாய்மொழி முழுவதும் அந்தாதியாக இருப்பதால் பலஸ்ருதி பாசுரமும் கூவுதல் வருதல் செய்திடா என்றே துவங்குகின்றது. 11வது பாசுரம்.
கூவுதல் வருதல் செய்திடா என்று குறைகடல் கடைந்தவன் தன்னை மேவினன் கமர்ந்த வியன் புனல் பொருணல் வழுதினாடன் சடகோபன் நாவியல் பாடலாயிரத்துள்ளும் இவைமோர் பத்தும் வல்லார்கள் ஓவுதல் இன்றி உலகமூன்றளந்தான் அடியினை உள்ளத்தோர்வாரே. இப்பொழுது இந்த பாசுரத்தை பார்த்தோம். இதற்கு ராமானுஜனினுடைய ரியாக்ஷன் என்ன என்று பார்க்கலாம். அந்த சிறுமி விளையாட்டாக கூறினாலும் அவளுடைய திருவாய்மொழி ஞானத்தை கண்டு ராமானுஜர் மிகவும் ஆச்சரியப்படுகின்றார். அந்த பெண் கூறிய வார்த்தைகளின் பொருள் கூப்பிடு தூரத்தில் இருக்கின்றது. அதாவது நாம் ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கோம். ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி முன்னாடி ஒரு 50 மீட்டர் தள்ளி போயின்னு இருக்கார். அவரை நம்ம இங்கேருந்து கூப்பிடணுன்றதுக்காக சத்தம் போட்டு கூப்பிடுவோம். அதைத்தான் கூப்பிடு தூரம் என்று சொல்வார்கள். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்றால் அருகில் உள்ளது, அதாவது நியர்பை என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே ராமானுஜருடைய மனநிலை எப்படி இருந்தது என்று பார்த்தால், அவருடைய மனம் முழுவதும் நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய தேசங்களின் மீது யாத்திரை மேற்கொண்டவர். ஆழ்வார் திருநறையை பார்ப்பதற்காகவே அவர் இந்த கேள்வியை கேட்டார் அந்த சிறுமியிடம். அவர் மனது முழுவதும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியின் மீதும் அந்த திவ்ய தேசத்தின் மீதும் ஆழ்வார் மீது ஈடுபாட்டாலும் ராமானுஜருடைய மனது இந்த பாசுரத்தின் வரிகளிலேயே இருக்கின்றது. சிறுமி சொன்னதை நம்மாழ்வார் சொன்னதாகவே அல்லது எம்பெருமான் சொன்னதாகவே மனதில் எடுத்துக்கொள்கின்றார். தான் வந்த இடம், இருக்கும் இடம், வந்த காரியம் மூன்றையும் ராமானுஜர் மறந்து ஆழ்வாரை போல் தானும் எம்பெருமான் கூப்பிடு தொலைவு வந்துவிட்டோமோ என்று நினைத்துகின்றார் சுவாமி ராமானுஜர். அல்லது சிறுமி மூலமாக எம்பெருமானே தன்னை அழைத்து கொள்வதற்காக கூப்பிட்டான் என்று நினைத்து கொள்ளுகின்றார். இப்படி நினைத்த ராமானுஜருடைய கண்களில் கண்ணீர் பெருகுகின்றது. உடனே அந்த சிறுமியின் திருவடிகளில் ராமானுஜர் சாஷ்டாங்கமாக விழுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த அர்ச்சகர் ஓடி வந்து தன்னுடைய பெண்ணை கண்டித்து அவளையும் ராமானுஜர் திருவடிகள் விழச் செய்து மன்னிப்பும் கோருகின்றார். இப்படி ஒரு சிறுமியின் கால்களில் சுவாமி ராமானுஜர் விழுந்த சரித்திரம் இந்த திருவாய்மொழி பதிகத்தில் நடைபெற்றது. இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி. 10வது பாசுரத்திலும் கூவுதல் வருதல் செய்யா என்றும் 11வது பாசுரத்தில் கூவுதல் வருதல் செய்திடா என்றும் 2 பாசுரங்களிலும் வருகின்றது. இதில் எந்த பாசுரம் கேட்டபொழுது ராமானுஜர் சிறுமியின் கால்களில் விழுந்தார் என்ற ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதற்கு சிறுமியின் சொற்கள் 2வது பாசுரத்தில் தான் இருக்கின்றது. அந்த சிறுமி சொன்ன வார்த்தைகள் கூவுதல் வருதல் செய்திடாய். முதல் பாசுரத்தில் இருந்த வார்த்தைகள் கூவுதல் வருதல் செய்யாயே. எனவே எந்த பாசுரத்தின் பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்று சொன்னால் 11வது பாசுரத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து இன்னொரு சின்ன விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் ஆழ்வார் திருநகிரி மற்றும் அருகே உள்ள பகுதிகளில் உள்ள சிறுமிகள் கூட ஆழ்வார் பாசுரங்களை நன்கு அறிந்து வைத்திருந்தனர் என்பது இந்த ஒரு விஷயத்தினால் தெரிய வருகின்றது. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தாசன்.